Okay, hi friends. எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? Okay, மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். இன்றைக்கு ஆங்கிலத்தில் சூப்பர் ஒரு விடயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நீங்கள் எல்லோரும் முதல்ல அதாவது இங்கே எல்லோரும் நீங்கள் என்ன செய்யணும்னா கட்டாயம் எமது வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட தெரிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியதாக இருக்கும், மற்றவங்களும் இதனூடாக பயனடைந்து கொள்வார்கள். ஓகே, இந்த வீடியோ முதல்ல பார்க்குகின்ற நல்லெண்ணம் கொண்ட அனைத்து நண்பர்களும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வாங்க, சரியா? ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அப்படி என்னன்னு சொன்னா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விடயத்தை செய்வோம்ல. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சமைப்போமா, நம்ம சாப்பிடுவோமா, நம்ம தூங்குவோமா, நம்ம பரீட்சை எழுவோமா, நம்ம சினிமாவுக்கு போவோமா, நம்ம டிவி பார்ப்போமா என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு வேலையைத்தான் ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிற என்று நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்றோம். ஓகே, கிளியரா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னால் கவனிச்சுக்கணுங்க. இந்த லெட் அஸ் என்ன பயன்படுத்துறோம்னா இந்த லெட் அஸ், அதை சொல்லுவாங்க லெட்ஸ். இதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா லெட்ஸ் சரி வேர்ட்ஸை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போகின்றோம். கிளியரா? இந்த லெட்ஸ் எங்கேருந்து உருவாகுன்னு சொன்னா இந்த லெட்டும் அஸ்ஸும் சேர்ந்து தான் இந்த லெட்ஸ் என்ற வேர்ட் வந்து உருவாது. அதாவது இந்த லெட்டையும் அஸ்ஸையும் சுருக்கி இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்ன செய்யறோம், எஸ் போடுறோம். அப்போ லெட் பிளஸ் அஸ் ஈக்குவல் டு லெட்ஸ். கிளியரா பிள்ளையே? ஓகே, லெட்ஸ் என்ன, ஒரு விஷயத்தை எல்லாரும் நம்ம சேர்ந்து செய்யறதுக்கு தான் லெட்ஸை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, இதுக்கு உள்ள ஃபார்முலாவை நம்ம பார்ப்போம். ஓகே, முதல்ல ஃபார்முலா பாருங்க. முதலாவது நீங்க என்ன செய்யணும்னா இந்த லெட்ஸை போடணும். கிளியரா? முதலாவது லெட்ஸை போடணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னா வெர்ப் பண்ண போடணும். மூணாவது இந்த வெர்ப் பண்ணுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் போடணும். இந்த வெர்ப் பன் அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி தந்துகிறேன். அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சாதாரண நிகழ்காலத்தில் நம்ம பயன்படுத்துகிற வெர்ப்ல சொல்ற வெர்ப் பன்னு சொல்றேன். உதாரணமாக கம், ஈட், ரைட், குக், மீட், வாட்ச், see, look, இப்படி வார வெர்புல சொல்ற நார்மலா வார அத வெர்ப் நார்மல் வடிவத்தில் இருக்கிற ஆக்களத சொல்ற வெர்ப் பன்னு சொல்றேன். இதுல தெளிவில்லைன்னு சொன்னா மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். இந்த லெட்ஸ் எதுக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விடயத்தை செய்ய போறோம்னு சொன்னா அதுக்கு லெட்ஸ் என்ற சொல்ல நம்ம பயன்படுத்துறோம். கிளியரா? இப்போ பாருங்க, அஸ்ன்னா எங்களை, லெட் அஸ் நாங்க எல்லாரும் சாப்பிடுவோமா, நம்ம எல்லாரும் வந்து சமைப்போமா, நம்ம எல்லாரும் குளிப்போமா, நம்ம எல்லாரும் விளையாடுவோமா. பாருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்ய போற வேலையை தான் சுட்டி காட்டுவதற்கு தான் இந்த லெட்ஸ் பயன்படுத்துறேன். கிளியரா? ஓகே, அதுக்குரிய ஃபார்முலா தான் நான் மீன் சொல்றேன். முதலாவது லெட்ஸை போடுங்க, ரெண்டாவது வெர்ப் பண்ண போடுங்க, மூணாவது இந்த வெர்ப் பண்ணதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்டை போடுங்க. கிளியரா? ஓகே, வாங்க பார்ப்போம். முதல்ல பாருங்க, நாம சாப்பிடலாம். என்ன, நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் என்றதான் அது. நாம சாப்பிடலாம். நாம டிவி பார்க்கலாம். வாங்க நம்ம எல்லாரும் டிவி பார்ப்போம் அப்படின்னு சொல்லதான் அது. நாம விளையாடலாம். நம்ம எல்லாரும் விளையாடுமா? ஓகே, நாம போகலாம். நாம என்ன சொல்றேன்னு எல்லாரும், நம்ம எல்லாரும் அதான் சொல்றேன். இந்த நம்ம எல்லோரும் என்று சொல்றது தான் லெட்ஸ். கிளியரா? நாம சோறு சமைக்கலாம். நாம அவளுக்கு உதவலாம். நாம வீட்டுக்கு போகலாம். இது பேச்சு வழக்கு தான் பேசுற. நாம் அவனை அழைக்கலாம். கிளியரா? ஓகே, நாம சொல்லணும்னா நம்ம எல்லோரும் அவனை அழைக்கலாம். கிளியரா? ஓகே, முதல்ல பாருங்க என்ன செய்ய. முதலாவது லெட்ஸ் போடுவீங்க. லெட்ஸ் பெஸ்ட் போட்டீங்களா? ஓகே, சாப்பிடலாம். அதுக்கு என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல சாப்பிடுறதுக்கு? ஈட். பாருங்க, பெஸ்ட் லெட்ஸ் என்ற போட்டுட்டு ரெண்டாவது வெர்ப் பண்ண போறேன் ஈட். லெட்ஸ் ஈட், நம்ம சாப்பிடலாம்.
என்ன நம்ம யாரு நம்ம எல்லாரும் அங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடலாம் சொல்றது. அப்ப லெட்ஸ் ஈட் நம்ம சாப்பிடலாம். நம்ம டிவி பார்க்கலாம். முதல்ல என்ன போடணும்? லெட்ஸ். முதல்ல என்ன போடணும்? லெட்ஸ். ரெண்டாவது என்ன? verb போடலாம். பார்க்கிறதுக்கு என்ன சொல்றேன்? நான் நேத்து சொன்ன உங்களுக்கு ஒரு திரையில உள்ள ஒரு விடயத்தை பார்க்கிறதுக்கு என்ன சொல்றேன்? வாட்ச். திரையில இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? வாட்ச் ன்னு சொல்ல பயன்படுத்துவோம். இப்போ என்ன சொல்றோம்? லெட்ஸ் வாட்ச். லெட்ஸ் வாட்ச் என்ன? டிவி. லெட்ஸ் வாட்ச் டிவி. நம்ம டிவி பார்க்கலாம். என்ன நம்ம எல்லாரும் டிவி பார்ப்போம் என்று தான் அது கிளியரா? நாம விளையாடலாம். என்ன பண்ணணும்? பெஸ்ட் லெட்ஸ். லெட்ஸ் பெஸ்ட் என்ன பண்ணணும்? லெட்ஸ். விளையாடுறதுக்கு என்ன சொல்றோம்? ப்ளே. என்ன விளையாடலாம்? நீங்க சொல்லலாம் லெட்ஸ் ப்ளே. நம்ம எல்லாரும் விளையாடுவோம். லெட்ஸ் கோ. நம்ம எல்லாரும் போவோம். லெட்ஸ் ரீட். நம்ம எல்லாரும் வாசிப்போம். லெட்ஸ் ஃபைட். நம்ம எல்லாரும் சண்டை பிடிப்போம். லெட்ஸ் பிக். பிக் என்னன்னு பறிக்க. லெட்ஸ் பிக் த ஃப்ளவர்ஸ். நம்ம அந்த பூவை பறிப்போம். எல்லாரும் சேர்ந்து தான் பறிப்போம். ஓகே. லெட்ஸ் ரைட் எக்ஸாம். நம்ம எல்லாரும் எக்ஸாம் எழுதுவோம். லெட்ஸ் சைலண்ட். எல்லாரும் அமைதியா இருப்போம். லெட்ஸ் ப்ளே. எல்லாரும் நம்ம விளையாடுவோம். லெட்ஸ் குக். நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைப்போம். கிளியரா? ஓகே. லெட்ஸ் ப்ளே. நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். என்ன விளையாடுவோம்? என்ன விளையாடுவோம் சொல்லுங்க பாப்போம். ஃபுட்பால். பாருங்க, லெட்ஸ் ப்ளே ஃபுட்பால். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஃபுட்பால் விளையாடலாம். நம்ம எல்லாரும் ஃபுட்பால் விளையாடலாம். நாம போகலாம். எப்படி சொல்ற? லெட்ஸ் கோ. என்ன சொல்ற? லெட்ஸ் கோ. அப்ப லெட்ஸ் முதல்ல போடிய போறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? கோ. அப்ப லெட்ஸ் கோ. எங்க போக? லெட்ஸ் கோ டு தி மார்க்கெட். Let's go to market. பாருங்க, let's go to market. மார்க்கெட்டுக்கு போவோம். நாம மார்க்கெட்டுக்கு போகலாம். Let's go to market. நாம சந்தைக்கு போகலாம். கிளியரா புள்ளியல்? ஓகே. பாருங்க, இப்ப அடுத்தது நாம சோறு சமைக்கலாம். எப்படி சொல்லுங்க அப்போ? எக்ஸலென்ட். நம்ம சோறு சமைக்கலாம். விலங்கல? ஓகே, கவனிங்க. நாம சோறு சமைக்கலாம். எப்படி சொல்ற? சொல்லுங்க அப்போ. நாம என்ன சொல்ல? பெஸ்ட் சொல்லுவீங்க? லெட்ஸ். பெஸ்ட் லெட்ஸ். சமைக்கிறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? குக். ரெண்டாவது வெர்ப். லெட்ஸ் போடுறீங்க. ரெண்டாவது வெர்ப் போடுறீங்க. மூணாவது என்ன சமைக்க போறீங்க? ரைஸ். சோ let's cook rice. நம்ம சோறு சமைக்கலாம். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அப்ப let's cook rice. நம்ம சோறு சமைக்கலாம். நாம அவளுக்கு உதவலாம். நம்ம எல்லாரும் அவளுக்கு உதவலாம். அவன் பாவம், கஷ்டப்படுறாள். அவளுக்கு நம்ம எல்லாரும் உதவுவோம். கிளியரா? அப்படித்தான் சொல்றது. சரியா? நாம அவளுக்கு உதவலாம். முதல்ல சொல்லலாம் let's. உதவுறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? help. அப்ப let's help. let's help. யாருக்கு உதவுறீங்க? அவளுக்கு. அவளுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? her. let's help her. நாம அவளுக்கு உதவலாம். என்ன உதவி செய்ய போறீங்க? அதை பின்னுக்கு நீங்க அப்படியே எழுதி போறீங்க. கிளியரா? ஓகே. நாம வீட்டுக்கு போகலாம். நாம வீட்டுக்கு போகலாம். என்ன சொல்லுங்க? முதல்ல என்ன சொல்லும்? லெட்ஸ். போறதுக்கு என்ன சொல்ற? கோ. லெட்ஸ் கோ. அடுத்து என்ன? லெட்ஸ் கோ ஹோம். இப்படி சொல்லலாம். லெட்ஸ் கோ ஹோம். நம்ம வீட்டுக்கு போகலாம். லெட்ஸ் கோ ஹோம். நம்ம வீட்டுக்கு போகலாம். அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு போகலாம். எப்படி சொல்ற? நான் நேற்று சொல்லி தந்தேன்.
இந்த ஹோமுக்கு முன்னுக்கு நீங்க ப்ரீபோசிஷன் பயன்படுத்திடலாது. அப்ப நம்ம ஸ்கூலுக்கு போலாம் அப்படி சொல்றேன். லெட்ஸ் கோ டு ஸ்கூல். நீங்க ஹாஸ்பிடலுக்கு போலாம். லெட்ஸ் கோ டு ஹாஸ்பிடல். நீங்க வந்து கிளாஸுக்கு போகலாம். நீங்க இல்லையா, நாம கிளாஸுக்கு போகலாம் அப்படி சொல்ல. லெட்ஸ் கோ டு கிளாஸ். நம்ம பீச்சுக்கு போகலாம் எப்படி சொல்ற. லெட்ஸ் கோ டு பீச். கிளியரா? ஓகே. நாம அவனை அழைக்கலாம். எல்லாரும் வந்துக்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கு, அவன் மட்டும் வரல. ஸோ அவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அழைக்கணும். அதுக்கு எப்படி சொல்ற? அதான் சொல்லுவார். என்ன ஃபங்க்ஷன் ஒன்று வைக்க போறீங்க நீங்கள், அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் மதிக்கிறாங்க, அவனை மட்டும் கூப்பிடல. அப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கே எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோம், நாம் அவனை எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுங்க. கிளியரா? ஓகே. முதல்ல என்ன பண்ணுங்க, லெட்ஸ் அழைக்கிறதுக்கு என்ன சொல்கிறேன், அழைக்கிறேன்னா நான் கூப்பிடுறேன். லெட்ஸ் கால் ஹிம். அவனை let's call him. நாம அவனை அழைக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை அழைக்கலாம். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இந்த நோட்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும்டா ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் உங்களோட காப்பியில் நீங்கள் எழுதி எடுக்கணும். அப்போ என்னுடைய அன்புக்குரிய நண்பர்கள் பார்ப்பீங்க, எனது சகோதர சகோதரி இந்த வீடியோ பார்ப்பீங்க, எனது அன்புக்குரிய தாய் தந்தை மற்றும் எனது அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. கட்டாயம் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளாக வரணும்னு சொன்னால் கட்டாயம் இந்த போடுற வீடியோக்குள்ள நோட்ஸை எழுதுங்க. எழுதி எடுத்து அதை உங்களோட லைஃப்பில் கொண்டு வாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி கொண்டு வர, இதை பேசுங்க. சரியாக பேசுங்க. பேசும்போது தான் ஆங்கிலம் என்பது 100% உங்கள்கிட்ட வந்து சேரும். கிளியரா பிள்ளைகள்? ஓகே. நம்ம வேறு சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் உதாரணம் பார்ப்போமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இன்னும் கொஞ்சம் உதாரணம் நம்ம பார்ப்போம். ஓகே. ஓகே. இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சொல்லுங்க அப்போ. நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். எப்படி சொல்ற பாபம்? என்ன சொல்ல, நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சொல்லுங்கப்பா. நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். எப்படி சொல்ல பாப்போம்? யாராவது? வெரி குட். எப்படி செல்ஃபிண்டா? நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம், அது செல்ஃபின்னு சொல்லு. ஓகே. நம்ம ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? லெட்ஸ். எடுக்கிறதுக்கு என்ன சொல்ற? எடுக்கலாம். டேக். என்ன ஒரு செல்ஃபி. பாருங்க, லெட்ஸ் டேக் a selfie. நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். கிளியரா? நம்ம ஒரு போட்டோ எடுக்கலாம். எப்படி சொல்லுங்க. நம்ம ஒரு போட்டோ எடுக்கலாம். எப்படி? லெட்ஸ் டேக் a photo. கிளியரா? நம்ம ஒரு பென்சில் ஒன்று வாங்கலாம். ஒரு ட்ராப் ஒன்று வரையணும், அங்கே பென்சில் ஒன்று தேவைப்படுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும், நம்ம ஒரு பென்சில் ஒன்று வாங்கலாம். எப்படி சொல்லுங்க அப்போ? ஓகே. எப்படி சொல்லுவோம்? லெட்ஸ் பை. வாங்குறதுக்கு சொல்ல இங்கிலீஷ்ல பை. லெட்ஸ் பை a pencil. நம்ம ஒரு பென்சில் ஒன்று வாங்கலாம். ஓகே. அடுத்து, நம்ம மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம். சொல்லுங்க பாப்போம். நம்ம மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம். எப்படி சொல்ற? நம்ம அப்படின்னு சொல்ற பெஸ்ட் என்ன பண்ணுங்க? லெட்ஸ் மீட். சந்திக்கிறதுக்கு என்ன சொல்ற? லெட்ஸ் மீட். நம்ம மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம். கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்போ. ஓகே. நிறைய கெட்டிக்கார பிள்ளை இருக்கிறீங்க.
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொண்டே வரீங்க. ஓகே, குட், வெரி குட். ஓகே, நிச்சயமா உங்களால் ஆங்கிலம் பேச முடியும் என்பது எனக்கு தெரியும். ஓகே, சரி சரி. அப்படி சொல்ல நம்ம 6 மணிக்கு சந்திக்கலாம். எப்படி சொல்ற? லெட்ஸ் மீட். சொல்லுங்க அப்போ. லெட்ஸ் மீட் at 6 pm. என்ன மாலை? என்ன at 6 pm. pm என்ன? மாலை. அப்ப let's meet at 6 pm. நம்ம காலை 6 மணிக்கு சந்திக்கலாம். இது மாலை 6 மணிக்கு சொல்லிட்டு நம்ம காலை 6 மணிக்கு சந்திக்கலாம். எப்படி சொல்லுவீங்க? Let's meet at 6 am. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்வி வந்து நாம் இப்போது அவனை பார்க்கலாம். நாம் இப்போது அவனை பார்க்கலாம். பார்க்குறோம் தான், அப்படி அந்த ஓரக்கண்ணால் சும்மா பார்க்குறது. அல்லது சொல்லுங்க, நம்ம சும்மா அந்த ஓரக்கண்ணால் பார்க்குறது, அவனை சும்மா பார்க்குறது. நாம் இப்போது அவனை பார்க்கலாம். இதை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் கிளியரா? ஓகே, இன்னும் நம்ம 2-3 உதாரணம் பார்ப்போம். நாம மேனேஜரிடம் பேசலாம். நம்ம மேனேஜரிடம் பேசலாம். சொல்லுங்க பாப்போம். நாம அந்த மேனேஜரிடம் பேசலாம். எப்படி சொல்ற? பேசுறது போடுவோம். லெட்ஸ். பேசுறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? டாக். லெட்ஸ் டாக். லெட்ஸ் டாக் to the manager. பாருங்க, let's talk to the manager. நாம அந்த மேனேஜரோட பேசலாம். நம்ம இவங்ககிட்ட பேசுறதோட மேனேஜர்கிட்ட போய் பேசுவோமே, அப்படி கேட்குறோம் இல்லையா? ஓகே, நாம அந்த ஆசிரியரிடம் பேசலாம் அல்லது கேட்கலாம். நம்ம அந்த ஆசிரியரிடம் கேட்கலாம். எப்படி சொல்லுங்க அப்போ? let's நம்ம அந்த ஆசிரியரிடம் கேட்கலாம். கேட்கறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷ்ல? ஆஸ்க். அப்ப லெட்ஸ் ஆஸ்க் யாரு? the teacher. let's ask the teacher. நம்ம அந்த ஆசிரியரிடம் கேட்கலாம். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இன்னைக்கு படிச்ச விஷயம் உங்களுக்கு 100% விளங்கிக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஓகே, இந்த விடயம் மாதிரி நிறைய விடயங்கள் வந்து இன்னும் இருக்கின்றது. இதை வந்து நம்ம பேசணும்னு சொன்னால் டைம் நமக்கு நிச்சயமாக காணாமல் இருக்கின்றது. ஆகவே நம்ம பேசணுமான்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இதை நம்ம வந்து எழுதி எடுத்து இதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம கொண்டு வரும்போது நிச்சயமாக 100% ஆங்கிலம் உங்களால் பேச முடியும். நாம் பேசுகின்ற பேச்சு வழக்கில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு விளங்கலாம் இருக்கலாம். சம்டைம் நாம் ஸ்பீட்டாக இருக்கலாம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிறோங்க. அடுத்த வீடியோக்களை நாங்கள் நிச்சயமாக அந்த தவறுகளை திருத்திக் கொள்கிறோம். கட்டாயம் இந்த வீடியோ பார்க்கிற நல்லெண்ணம் கொண்ட அனைவரும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டன் ஒன்றிக்கும் அதை கிளிக் பண்ண மறந்துடாங்க. சரியா? ஓகே, மற்றொரு அப்போ இன்றைக்கு நம்ம படித்த விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் விளங்கிக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத். ஓகே, பாய்.